ஒரு ஒண்டர்ஃபுல் கோஆர்டினேஷன், எல்லாமே புதுசாக இருந்தது. காந்தாரா 1க்கும் காந்தாரா 2க்கும் நியூட்ரலாக இருந்தது வந்து அந்த கடவுள், அந்த சத்தம் வரும்போது கொடுக்குற அந்த சவுண்டு. டுவர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து அந்த காட்ஸ் பவர் உள்ளே பூந்து ஈவில் அழிக்கும்ன்றது தான் வந்து ஸ்கிரிப்டாக முடியணும். அது எந்த ஃபிலிமாக இருந்தாலும் ஃபார்முலா வந்து அதுதான். பட் அது என்ன மாதிரி பண்ணுறோம், எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுறோம், அதை எப்படி ஜனம் வந்து உள்வாங்கிக்க போகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. அதில் நீங்கள் வந்து 100% ஜெயிச்சிட்டிங்க. அப்படியே ஒரு 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 என்ன மாதிரியான நெகட்டிவ் பவராக இருந்தாலும் அல்டிமேட் சுப்ரீம் பவர்ன்றது சுவாமி தான், கடவுள் தான். அந்த ஹீரோயினை தூக்கி போட்டு மடியில் வச்சு கழுத்தை சும்மா அப்படி கோழி திருப்புற மாதிரி திருப்பி தூக்கி போட்டிங்க பாருங்கள். அவ்வளோதான் டியூரேஷன் கொடுத்தீங்க, பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கல. இட் வாஸ் நாட் லைக் ரெகுலர் ஃபிலிம். காந்தாராக்கு வந்து we have entered into a new world. We came out of the theater appreciating you and we were all in shock. என்னையா இப்படி பண்ணிட்டாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராடினரி, காஸ்டியூம்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, மியூசிக் அல்டிமேட், யூ கேன் நெவர் இமேஜின். அந்த சேஞ்ச் ஓவர்ஸும் இதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அப்படியே ஏற்றி 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 கொண்டு போய் எங்களை வந்து ஸ்க்ரீன்லேருந்து இப்படி இப்படி நவுற விடாமல் இப்படியே ஃபோக்கஸ்டாக உட்கார வச்சுட்டீங்க. காட் பிளஸ் யூ அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 3. அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். அண்ட் ரிஷப் பிரதர்,